சிலருக்கு ஆண்டவர் தாமதிச்ச உடனேயும் முகத்தை மறைச்ச உடனேயும் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கலையே அப்படின்னு சொன்னதும் என்ன ஆயிடும்? கர்த்தர் என்ன மறந்துட்டாரோ, இந்த ஜெபத்தை தள்ளிட்டாரோ, அல்லது இந்த ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்க மாட்டாரோ என்ற கலக்கம் கட்டாயம் இருக்கும். ஒருவேளை 5 காரியம் கேட்டிருப்போம், ஒரு காரியத்தை செஞ்சு கொடுத்திருப்பாரு, 2 காரியம் செஞ்சு கொடுத்திருப்பாரு, 3 காத்திருப்புலே இருக்கும். ஒருவேளை ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரோ? இன்னைக்கு ஞாபகப்படுத்தத்தான் ஆண்டவர் இதை உங்களுக்கு சொல்ல சொன்னார். ஏன்னா காத்திருப்புல கிடக்கிற சில பிரச்சனைகளுடைய தீர்வு கிடைக்கலையே, பதில் கிடைக்கலையேன்னு நீங்க எப்படி இருக்கீங்க? சோர்ந்து போயிருக்கீங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு, தேவ பிள்ளையே, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். ஆமேன். நீங்கள் விண்ணப்பம் செய்த காரியத்தில், ஜெபம் செய்த காரியத்தில், உபவாசித்த காரியத்தில், திறப்பில் நின்று மன்றாடி கொண்டிருக்கிற காரியத்தில் சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நான் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், பதில் செய்வேன். ஆமேன். ஜெபம் வல்லமை உள்ளது, ஜெபம் அர்த்தம் உள்ளது, ஜெபம் ஆச்சரியமான காரியத்தை செய்யும். நீங்கள் ஜெபிப்பது யாரிடத்தில் தெரியுமா? உலகத்தையும் அண்ட சராச்சரங்களையும் படைத்து ஆளுகை செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்தில். அல்லேலூயா.